வரக்கூடிய 23ஆம் தேதிக்குள் அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடை நிறைவு செய்துவிடுவோம் அப்படின்ட்டு தமிழக பாஜக பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 23ஆம் தேதிக்குள் இதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அதே நேரத்தில் டிடிவி தினகரனுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும், ஓபிஎஸ்னுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்கக்கூடிய நிலையில பியூஷ் கோயலுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்கலாம்? இந்திய கூட்டணியில் புதிதாக வந்து சேர்ந்திருப்பது அதிமுக தானே. மற்ற எல்லா கட்சிகளும் ஏற்கனவே இருப்பவை தான். திரு டிடிவி அவர்களின் அமமுக உட்பட, திரு ஓபிஎஸ் அவர்கள் உட்பட. ஓபிஎஸ் அவர்கள் போன முறை சுயேட்சையாக கலங்கண்டார். ஆக பியூஷ் கோயல் நம்பிக்கை என்பது அது 2024 அடிப்படையாக கொண்டது. அதிமுக ஏற்கனவே சேர்ந்து விட்டது. எனவே இது கிட்டத்தட்ட பழைய கூட்டணி, 2021 கூட்டணி அப்படிதான் நாம் கொள்ள வேண்டும். நிலைப்பாடு தெரியாதவர்கள் இருப்பார்கள். ஆனால் அந்தரங்கமாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கும். தொகுதி பங்கீடு என்று சொல்லாவிட்டாலும் தொகுதி எண்ணிக்கை குறித்த ஒரு உடன்பாடு மனதளவில் ஏற்பட்டிருக்கும். அது இல்லாமல் இவ்வாறு பேச்சு வராது. நான் பார்க்க வேண்டியது என்னவென்றால், நாளைக்கு காங்கிரஸ் கட்சியும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கூட்டம் புதுடெல்லியில் நடக்கிறது, ராகுல் காந்தி தலைமையில். அதையும் சேர்த்துத்தான் இதிலே பார்க்க வேண்டும். அப்படி காங்கிரஸ் கட்சியிலே இருந்து அல்லது காங்கிரஸ் கட்சி வேறு விதமான பொலிட்டிக்கல் சிக்னல் கொடுத்தால் பிஜேபி தனது கூட்டணி அமைப்பை தாமதப்படுத்தும் அல்லது அறிவிப்பை தாமதப்படுத்தும். அதே நேரத்தில் திரு டிடிவி அவர்களோ ஓபிஎஸ் அவர்களுக்கோ நிலைப்பாடு மாறுவதற்கான வாய்ப்பு எண்ணிக்கையில் வருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்தவரையில் 12 சீட் கேட்பதாக பேச்சு அடிபடுகிறது. நிச்சயமாக 12 சீட் கொடுக்க முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும். 12 சீட் இல்லாவிட்டாலும் ஒரு ரெஸ்பெக்டபிள் நம்பர் ஆஃப் சீட் கொடுத்து தான் ஆக வேண்டும். தமாகவுக்கு என்ன சீட்டோ அதை விட அதிகமாக அமமுக கேட்கும். தமாகவுக்கு என்ன சீட்டோ அதை விட அதிகமாக ஓபிஎஸ் கேட்பார். இதெல்லாம் தான் கூட்டணியில் இருக்க சிக்கல்கள். காங்கிரஸ் கட்சிக்கு திமுகவில் அதிக இடம் ஒதுக்கினால் விசிக எவ்வளவு இடம் கேட்கும், பிற கட்சிகள் எவ்வளவு இடம் கேட்கும்? அதிகாரத்தில் பங்கு என்று திமுக ஒத்துக்கொண்டால் பிற கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் அல்லவா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உண்மையிலேயே இப்போது விடை இல்லை. எனவே 23ஆம் தேதி முழுமையான ஒரு கூட்டணி வடிவம் பெற்றுவிடும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி போகிற திசைவெளி பயணத்தை நாம் யூகிக்கலாம். நன்றி திரு தராசு ஷியாம், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இடைவெளிக்கு பிறகு தொடரும் மற்ற செய்திகளை பார்க்கலாம்.